ஐயா வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, சிங்கப்பூர்ல கிளாஸ் 4 லைசன்ஸ் பிராக்டிகலுக்குள்ள எல் கிராங்க் எப்படி ஈஸியா ஒரே தடவையில போட்டு பாஸ் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பிராக்டிகல் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க அது எப்படி போறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிளாஸ் 4க்குள்ள சர்க்கியூட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதாவது இந்த எல் கிராங்க் வந்து இந்த எஸ் கிராங்கை விட ரொம்ப ஈஸி தான். ஏன்னு கேட்டால் இந்த எஸ் கிராங்க் வந்து அகனைக்கு நீங்கள் வந்து திருப்பி இந்த சர்க்கியூட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் லோரியை ஓட்டிகிட்டு வர்றோம். ஆனால் இந்த எல் கிராங்க் வந்து ஒரு 2 இடத்துல திருப்பணும். இந்த இடத்துல வந்து இப்படியும் திருப்ப போறீங்க, அதே போல் இந்த இடத்துல வந்து திருப்ப போறீங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியாக அந்த கெர்ப்புல இடிக்காம ஒரே தடவையில பாஸ் பண்றதுக்கு நான் கேரண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல் கிராங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போற இந்த டிப்ஸை வந்து நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே ஈஸியா வந்து நீங்க போட்டுடலாம். அதாவது அந்த எல் கிராங்க் பக்கத்துல போனாவே நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செகண்ட் கியர்ல தான் உள்ள போகணும். அதாவது ஃபர்ஸ்ட் கியர்ல போகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து வண்டி நின்றுக்கிட்டு இருக்கையிலே நீங்கள் வந்து திருப்பக்கூடாது, ஸ்டெடி பண்ணக்கூடாது. லேசாக 1 இன்ச்சு அப்படி நகரையில் தான் நீங்கள் ஸ்டேரிங்கை வந்து திருப்பவோ வளைக்கவோ நீங்கள் வந்து செய்யணும். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் வந்து நீங்கள் ஆக்சிலேட்டரை மிதிக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து 2வது கியரை போட்டு ஆஃப் கிளச்சில் நீங்கள் காலை எடுத்தாவே வண்டி அழகாக மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக்கில் ஒரு காலை வச்சுக்கிட்டு வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சிருங்க. அதுக்கப்புறம் கிளச்சு பிரேக்கை வச்சே நீங்கள் கிளச் கண்ட்ரோல்ல ஈஸியா வந்து உள்ள இது பண்ணிடலாம். அது எஸ் கிராங்கா இருந்தாலும் சரி, எல் கிராங்கா இருந்தாலும் சரி, அதாவது எஸ் கோர்ஸ் எல் கோர்ஸ் இது ரெண்டுக்குமே நீங்க கண்ட்ரோல் பண்ணாவே ஈஸியா வண்டி உள்ள போயிடும். ஆக்சிலேட்டரை மிதிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 4வது பாயிண்ட் வந்து லோரிக்குள்ள இருக்கும்போது, அதாவது இடது பக்கம் நீங்க திரும்பணும் அப்படின்னா உங்க ஷோல்டர் சரியா தெரியாது. உங்களுடைய இன்ஸ்பெக்டர், அதாவது உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வர்றாருல இன்ஸ்பெக்டர், அவரோட ஷோல்டரை வந்து கணக்கு பண்ணிக்கங்க. அவர் ஷோல்டரை விட்டு உங்க வண்டி கொஞ்சம் மூவ் பண்ண உடனே, அதாவது அந்த கெர்ப்பை விட்டு அந்த இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர் தாண்டின உடனே நீங்கள் வந்து 2 சுற்று ஸ்டேரிங்கை ஒடிச்சு உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அதுக்கப்புறம் 5வது வந்து பிளைன் ஸ்பாட், ரொம்ப முக்கியம். உங்கள் லோரிக்கு உள்ள சின்ன கண்ணாடி, நீங்கள் இடது பக்கம் வந்து திரும்ப போறீங்க. அப்போ இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்த்து எதுவும் 2 வீலர் உங்கள் லோரிக்கு பக்கத்தில் நிற்கிதா வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் திரும்பணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திரும்புறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இடது பக்கம் சிக்னலாக அவசியம் போட்டுறணும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அண்ணே இந்த எஸ் கிராங்க் எல் கிராங்க் சிக்னல் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் எங்கே திரும்புறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சிக்னலை போட்டால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து போட தேவையில்லை. நீங்கள் போடாமல் இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இதுக்கு தேவையில்லை நினச்சிட்டு போனீங்கன்னா ஒருவேளை ஒரு சில நேரம் இன்ஸ்பெக்டர் வந்து மார்க் குறைக்கிறதுக்கு, அதாவது மார்க் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வாங்க அந்த எல் கிராங்க் எப்படி ஈஸியாக போடுறோம் நான் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளுடைய லோரி. அதாவது நீங்கள் ஓட்டக்கூடிய லோரியா நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை கோடு போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களுடைய சீட்டில் உட்காந்துருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு நேர கீழே வந்து முன்பக்க டயர் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல தான் பின்பக்க டயர் இருக்கும். உங்களுடைய லோரியா இதை வந்து நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போது எல் கிராங்க் வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த ரோடு வந்து நேராக போகக்கூடிய ரோடு தான். அப்போ ஒன்று வந்து இந்த பக்கம் இருந்து நீங்கள் இடது பக்கம் திரும்பி இந்த எல் கிராங்கை போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வெர்டிக்கல் பார்க்கிங்கை போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து, தம்பி இந்த 29 நம்பரை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த எல் கிராங்கை போடு அப்படின்னு கையை காமிச்சு சொல்லுவாங்க. இப்போது எடுத்துக்காட்டுக்கு வந்து உங்களுடைய லோரி இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, உங்களுடைய லோரியை இந்த இருக்கு பாருங்க கோடு, இந்த கோடை ஓட்டுன மாதிரியே நேராக ஓட்டிட்டு வாங்க. அதாவது இந்த இடது பக்கம் கெர்ப்பை ரொம்ப ஒட்டி போயிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் இப்படியே இடது பக்கம் வந்து நீங்கள் ரொம்ப ஒட்டின மாதிரி வந்து நீங்கள் உள்ளே திரும்பும்போது உங்களுடைய பின்பக்க டயர் வந்து இந்த மாதிரி கெர்ப்பில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால தான் இந்த வலது பக்க கோட்டை ஒட்டினாப்புல வந்தோம்னா நமக்கு திரும்புறதுக்கு வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும். அந்த எல் கிராங்க் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய லோரி சிலாங்கமாக திரும்புகிற அளவுக்கு தான் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அதனால பயப்பட தேவையில்லை.
இப்போ நம்ம எல் கிராங்க் போட போறோம். அப்ப இடது பக்கம் திரும்பணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இடது பக்கம் சிக்னலை ஃபர்ஸ்ட் போடணும். சரிங்களா? இடது பக்கம் சிக்னலை போட்டு நீங்க வந்து மெதுவா இந்த வலது பக்கம் கோட்டை ஓட்டுன மாதிரி ஓட்டிட்டு வாங்க. இந்த இருக்கு பாருங்க உள்பக்க கருப்பு. இந்த உள்பக்க கருப்பம் உங்க இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர், அதாவது நீங்க இங்க உட்காந்துருப்பீங்க, உங்க இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அதனால நீங்க வந்து இன்ஸ்பெக்டரோட ஷோல்டரை தான் கணக்கு பண்ணணும். உங்க இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர் வந்து இந்த கருப்பை விட்டு லேசா தாண்டின உடனே அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க, அதாவது நீங்க இடது பக்கம் திரும்பும் போது இந்த கருப்புல போய் உங்க முன்பக்க டயர் ஏறிடக்கூடாது. அதுக்கு தகுந்தாப்புல நீங்க உங்களுடைய லோரியை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவாங்க. சரிங்களா? இப்போ திரும்புறதுக்கு முன்னாடி உங்க லோரிக்கு உள்ள சின்ன கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஷோல்டருக்கு மேல திரும்பி பாருங்க. எதுவும் இந்த சைட்ல டூ வீலர் எதுவும் நிக்குதா, வேற ஏதாவது வாகனம் வருதான்னு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டேரிங்கை ஒரு 2 சுத்துங்க. சுத்தி இப்படி உள்ள போனீங்கன்னா அழகா இப்படி திரும்பணுன்னே உங்க ஸ்டேரிங்கை வந்து ஸ்டெடி பண்ணிக்கோங்க. ஸ்டெடி பண்ணிட்டு இந்த பக்கம் உள்ள கருப்பை ஓட்டுனாப்புல ஓட்டிட்டு வாங்க. மெதுவாக மூவ் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்கள் செகண்ட் கியரில் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கிளச்சை நீங்கள் ஆஃப் கிளச்சில் வந்து நீங்கள் வந்து வண்டியை மூவ் பண்ணலாம். அழகாக உள்ளே போகும். கிளச்சிலே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லேசாக பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க. வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கிளச்சை ஃபுல்லாக அமைக்கிட்டு மறுபடியும் லேசாக ஆஃப் கிளச்சோ இல்லை கொஞ்சம் எடுத்தீங்கன்னாலும் ஈஸியாக வண்டி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். பயப்பட தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இதை தான் எடுத்துக்காட்டுக்கு நம்ம லோரி இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு வர்றோம். ஓட்டிக்கிட்டு வந்து இந்த மாதிரி திரும்பையில் இந்த பக்கம் வரக்கூடிய லோரிகள் மேலே நம்ம லோரியோட பாடி வந்து மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இந்த பக்கம் வரக்கூடிய லோரிகளை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் உங்கள் லோரி. நீங்கள் இப்போ ஓட்டிகிட்டு வரும்போது இந்த கெர்ப்பை விட உங்கள் ஷோல்டர் தாண்டதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா இந்த முன்பக்க டயரும் இந்த கெர்ப்பில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பின்பக்க டயரும் இந்த கெர்ப்பில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்காட்டுக்கு இதுதான் நீங்கள் ஓட்டக்கூடிய லோரி. இப்போ உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து இந்த 29 சர்க்கியூட்டை போடுப்பா, அப்படி இல்லைன்னா இந்த எல் கிராங்கை போடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது இடது பக்கம் தான் திரும்பணும். அப்போ இடது பக்கம் சிக்னலை போட்டுக்குங்க. 2வது கியரில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படி 3வது கியரில் வேறு கியரில் இருந்தீங்க அப்படின்னா 2வது கியரை போட்டுக்கிட்டு மெதுவாக மூவ் பண்ணுங்கள். இப்படி மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டு இந்த சென்டர் கோடை ஒட்டுனாப்லேயே வாங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம ஸ்லாங்கமாக திரும்புறதுக்கு வசதியாக இருக்கும். அதாவது இப்படி வரும்போது இந்த வெள்ளைக்கோடு தான் உங்களுடைய ஷோல்டர், அதாவது உங்களுடைய இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர். இந்த கருப்பை விட லேசாக தாண்டின உடனே நீங்கள் 2 சுற்றிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் லோரிக்கு உள்ள முன்பக்க கண்ணாடி, இடது பக்க கண்ணாடி, இடது பக்க ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்க்கணும். அதாவது திரும்பையில் நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறதுக்கு பேர் தான் பிளெயின் ஸ்பாட்டு. நீங்கள் திரும்புறதுக்கு முன்னாடியே திரும்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பிளெயின் ஸ்பாட்டு கிடையாது. பிளெயின் ஸ்பாட்டுக்கு வந்து 4 மார்க் போட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்த்துட்டு ஒரு 2 சுற்று ஒடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி அழகாக அந்த மாதிரி திரும்பினதுக்கு அப்புறம் அதே மாதிரி திரும்பும்போது இந்த ரோட்டில் ஏதாவது வாகனங்கள் வருதா அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா புல்பாடி இந்த மாதிரி திரும்பும்போது இங்கிட்டிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மேலே மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி திரும்பின உடனே நின்றுக்கிட்டு இருக்கையில் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணக்கூடாது. 1 இன்ச்சு லேசாக அப்படி மூவ் பண்ணிக்கிட்டே ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் கருப்பை ஓட்டுன மாதிரி, அதாவது ஒரு 1/2 அடி கேப் இருக்கிற மாதிரியே ஓட்டிக்கிட்டு வாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இப்படியே ஓட்டிகிட்டு வாங்க. ஓட்டிகிட்டு வரும்போதே அதே மெத்தடு தான். நீங்கள் வந்து இடது பக்கம் சிக்னலை போடுங்க. அப்படி இன்ஸ்பெக்டர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இதுதான் உங்கள் இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர். இந்த கெர்ப்பை விட தாண்டின உடனே முதல்ல நீங்கள் பண்ணின மாதிரியே 2 சுற்று நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய லோரி அழகாக இந்த மாதிரி திரும்பிடும். மறுபடியும் ஸ்டேரிங்கை லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் உங்கள் லோரியை மறுபடியும் லேசாக மூவ் பண்ணையில் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் உள்ள கோட்டை ஓட்டுனாப்புல நீங்கள் ஓட்டிகிட்டு வரணும். சரிங்களா? அதாவது ஒரு 1/2 அடி கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு வரணும். நீங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த கோட்டை ஓட்டுனாப்புல நீங்கள் ஓட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்படி திரும்பும்போது இந்த பக்கம் உள்ள கருப்பில் வந்து மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இப்படி வந்து அழகாக உங்களுடைய லோரி திரும்பி நிற்கிது. ஸ்டேரிங்கெல்லாம் ஸ்டெடி பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம வந்து வலது பக்கம் திரும்பணும். அப்போ வலது பக்கம் சிக்னலை போட்டுக்குங்க. சிக்னலை போட்டு மெதுவாக அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிக்கிட்டு இப்படி வரும்போது உங்கள் ஷோல்டர் வந்து இந்த கருப்பை விட்டு, அதாவது உள்பக்கம் இந்த கருப்பு இருக்குது பாருங்கள், உங்கள் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி தாண்டின உடனே ஒரு 2 சுற்று
இப்படி சுற்றுனீங்க 2 சுற்று இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா அழகாக திரும்பி இந்த மாதிரி வந்து நிற்கும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த பக்கம் நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு வலது பக்கம் திரும்பும்போது இந்த கோட்டை ஒட்டினாப்பில் கொண்டு வரணும். அதாவது ஒரு 1/2 அடி கேப் இருக்கிற மாதிரி ஓட்டிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கருப்பை ஒட்டுனா மாதிரி நீங்கள் ஓட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முன்பக்க டயரோ அல்லது பின்பக்க டயரோ இந்த கருப்பு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒரு சில நேரம் கருப்பில் டச் ஆனாவே 10 மார்க் போட்டுருவாங்க. ஒரு சில நேரம் இமீடியட் ஃபெயில் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ அழகாக நம்மளுடைய லோரி இந்த மாதிரி திரும்பி நிற்கிது. இப்போ வந்து நீங்கள் இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே சென்டராக கூட உங்கள் லோரியை வந்து இப்படி ஓட்டிக்கிட்டு வந்து நிப்பாட்டலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய லோரியை அழகாக கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கீங்க. இப்போ உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து இடது பக்கம் போச்சுறாரா வலது பக்கம் போச்சுறாருன்னு தெரியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இடது பக்கம் போச்சுறாரு அப்படின்னா நீங்கள் இடது பக்கம் சிக்னலை மெயினாக போடணும். போட்டதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டாப் லைன் இல்லை இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பக்கம் எதுக்கு வாகனங்கள் வருதா, இந்த பக்கம் இருந்து எதுவும் வாகனங்கள் வருதா அல்லது இந்த பக்கம் இருந்து வாகனங்கள் எதுவும் போகுதான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னு கேட்டால் நீங்கள் திரும்பும் போது இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் மேலே மோதுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடது பக்கம் நீங்கள் இப்படி வந்து திரும்பும் போது இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் மேலே மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுக்கெல்லாம் உடனே இம்மீடியட் ஃபெயில் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுடைய லோரியை வந்து இந்த மாதிரி நிப்பாட்டிருக்கீங்க. அதாவது கிவ் வே அப்படின்னா விட்டு விட்டு கோடு போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணுங்கள். எதுக்கும் இந்த பக்கம் வாகனங்கள் வரல, உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இடது பக்கம் போச்சுறாரு அப்படின்னா இடது பக்கம் சிக்னலை போட்டு மெதுவாக மூவ் பண்ணுங்கள். இப்படி மூவ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர் இந்த கெருப்போட வெளிப்பக்கத்தை தாண்டின உடனே முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலே பிளேன் ஸ்பாட்டை செக் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் எதுக்கும் லோரிகள் எதுவும் வருதா, அந்த பக்கம் வந்து எதுவும் போகுதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு 2 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா அழகாக அந்த மாதிரி திரும்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேரிங்கை வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாரோ நீங்கள் அந்த பக்கம் தாராளமாக போகலாம். சரிங்களா? இதே இது உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து வலது பக்கம் போச்சுறாரு, அப்போ உங்களுடைய லோரி வந்து இந்த விட்டு விட்டு போட்டிருக்க கோட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ நீங்கள் வலது பக்கம் சிக்னலை போட்டுங்க. சிக்னலை போட்டு இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி கார் வருதான்னு பாருங்கள். அதே போல் இந்த பக்கம் இருந்து எதுவும் போகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே போகலை அப்படின்னா மெதுவாக உங்களுடைய லோரியை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வலது பக்கம் திரும்பணும்னா இந்த கோட்டை தாண்டி இங்கே போய் தான் திரும்பணும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஷோல்டர்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு முன்பக்க கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பணும். சரிங்களா? அதாவது பிளெயின் ஸ்பாட் அப்படிங்கிறது திரும்பையில் செக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளெயின் ஸ்பாட். ஏன்னா இப்படி திரும்பும்போது இந்த முன்பக்கம் உள்ள வீலுக்கிட்ட வந்து யார் நின்னாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதாவது உங்களுடைய கண்ணாடியில் இந்த இந்த பின்னாடி உள்ள பாடியிலேருந்து தான் தெரியும். அதனால தான் பிளெயின் ஸ்பாட்டு ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்க்க சொல்கிறது. இப்போ எந்த பக்கத்தில் இருந்தும் வாகனங்கள் வரல அப்படின்னா நீங்கள் அழகாக அந்த மாதிரி திரும்பி உங்களுடைய ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கிட்டு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாலோ நீங்கள் அந்த பக்கம் தாராளமாக போய்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல் கிராங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ சொல்லிக் கொடுத்த மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கிளாஸ் 4 ப்ராக்டிக்கல் இங்கே ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கீங்களா, நல்லபடியாக ஒரே தடவையில் பாஸ் பண்ண நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.